ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேத்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.3ல் தேர்டு சம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இந்த தேர்டு சம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் a solid cylinder whose height is 2.4 cm and diameter 1.4 cm கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சாலிட் சிலிண்டர் இருக்குது, அதோட ஹைட்டு வந்து 2.4 cm. ஸோ டயமீட்டர் 1.4 cm. ஸோ டயமீட்டர் 1.4னா டயமீட்டரோட பாதி வேல்யூ தானே ரேடியஸாக வரும். ஸோ ரேடியஸ் வந்து 1.4 டிவைடட் பை 2 போட்டோம்னா 0.7 சென்டிமீட்டர்னு வந்துடும். ஸோ a cone of the same height and same diameter is carved outன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சாலிட் சிலிண்டர்லேருந்து அந்த கோன் வந்து சேம் ஹைட்டு சேம் டயமீட்டரில் இருக்கிற அளவு வச்சு கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோன் வந்து இங்கே வந்து பேஸ் இருக்குது, இங்கேருந்து கோன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கோனோட பேஸ் வந்து இதை சிலிண்டரோட அப்பர் போர்ஷனை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கோனோட பேஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோனோட ஹைட்டு வந்து சிலிண்டரோட ஹைட்டும் ஒரே அளவு தான். ஸோ அதனால் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரையும் கோன் ஃபுல்லாக கவர் ஆகுது. ஸோ கோனோட ஹைட்டும் ஒன்று தான், அதோட ரேடியஸும் ஒன்று தான். ஸோ இந்த ரேடியஸும் ஹைட்டும் சிலிண்டருக்கும் காமன் தான், கோனுக்கும் காமன் தான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி ரிமைனிங் சாலிட் டு த நியரஸ்ட் சென்டிமீட்டர் கியூப். ஸோ ரிமைனிங் சாலிடோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ ரிமைனிங் சாலிட்னா என்னென்னா, இப்போ இந்த சிலிண்டர்லேருந்து இந்த கோன் வந்து சேம் ஹைட்டு சேம் டயமீட்டரில் கோன் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரைஞ்சிருக்க அந்த கோன் வந்து ஃபுல்லாக இதை வந்து எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இந்த நான் கோடு போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கோடு போடுறேன்ல, ஸோ ரிமைனிங் இந்த போர்ஷனோட வால்யூம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி பென்சிலில் இந்த மாதிரி கோடு போடுங்க, அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஷேடு பண்ணியிருக்கேனே, கோடாக போட்டிருக்கேனேப்பா. ஸோ அதோட போர்ஷன் இருக்கிற வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் மொதல் கண்டுபிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த சிலிண்டருக்கு உள்ளே தான் கோன் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த வால்யூம் ஆஃப் த கோனையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையுமே மைனஸ் பண்ணால் ரிமைனிங் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் அந்த ரிமைனிங் சாலிடுக்குரிய வால்யூமாக வரும். அந்த சம் வந்து ஈஸி தான், பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்கணும், செகண்ட் வால்யூம் ஆஃப் த கோன் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டையுமே கடைசியாக மைனஸ் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் கொஸ்டினில் கேட்டிருக்குது. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா எழுதியிருக்கோம். 5r² cubic units. 5ஓட வேல்யூ என்ன, 22/7 × r². ஸோ ஆரோட வேல்யூ என்னப்பா, 0.7. 0.7 இங்கே இருக்கிறத 7/10ன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து சம் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதினா தான் ஈஸியாக இருக்கும் பாயிண்ட்டை விட. அதனால தான் நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் 7/10 ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ என்னது, 2.4. ஸோ 2.4 எப்படி எழுதலாம், 24/10ன்னு எழுதலாம். 0.4னா 24/10ன்னு போட்டோம்னா 2.4ன்னு வந்துடும். ஸோ 24/10ன்னு போட்டுருவோம். அப்புறம் 22/7 × 7/10 × 7/10ன்னு போடுங்க. ஸ்கொயருக்குலாம் 2 தடவை எழுதிடுங்க. அப்புறம் இங்கே 24/10 எழுதிடுங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறேன். 7 கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த 10ம் இந்த 22ம் கேன்சல் பண்ணால் 2 11s are 22, 2 5s are 10ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 24ம் இதுவும் கேன்சல் பண்ணலாம். 2 12s are 2 5s are 10ன்னு வந்துடும். ஸோ ரிமைண்டர் வந்து என்னதுப்பா வரும், 5 × 10 × 5, இங்கே மேலே 11 × 7 × 12. ஸோ இதை இன்னொரு தடவையும் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இதை, 12ம் 10ம். ஸோ 2 டேபிளில் 6 வரும், இங்கே 2 டேபிளில் 5 வரும். அதுக்கப்புறம் இப்போ 11 × 7 × 6 டிவைடட் பை 5 × 5 × 5. இப்போ இது எங்கேயுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 11 × 7 77 × 6, 5 × 5 25, 25 × 5 125ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணி எழுதுனீங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து
இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 726 மல்டிபிள் பண்ணால் 462 வரும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 3.696 கியூப்னு வரும், சென்டிமீட்டர் கியூப்னு வரும். ஸோ இதை ரவுண்டாக 3.7 சென்டிமீட்டர் கியூப்னு எழுதிக்கோங்க. சாரி, இது ரவுண்டாக எழுத வேணாம், கடைசியாக எழுதிக்கோங்க. இது அப்படியே இங்கே இருக்கட்டும் இந்த ஆன்சரு. அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் தி கோன் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் என்னென்னா 1/3 இன்ட்டு 5r² போட்டு கியூபிக் யூனிட்ஸுன்னு போடணும். ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இது 1/3ன்னு போட்டு 5ஓட வேல்யூ 22/7 போட்டு ஆரோட வேல்யூ என்னது, ஆரோட வேல்யூ ரேடியஸோட வேல்யூ என்னப்பா 7/10 இருக்கிற. ஸோ அந்த 7/10 போட்டு ஸ்கொயர்ன்னு போட்டு இன்ட்டு ஹைட் இருக்குல்ல, அந்த ஹைட்டோட வேல்யூ 24/10. ஸோ இந்த 24/10 நீங்கள் போட்டுடணும். ஸோ 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 7/10 இன்ட்டு 7/10 இன்ட்டு 24/10 போடுறோம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணணும். இது வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 1s are 3, 3 8s are 24. ஸோ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 11s are 22, 2 5s are 10. ஸோ ரிமைனிங் வேறு இங்கே 8 இருக்குது. ஸோ அந்த 8 வந்து கேன்சல் பண்ணலாம். 2 4s are 8, 2 5s are 10. அவ்வளோதான். ஸோ 11 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 4 டிவைடு பை 5 இன்ட்டு 5 இன்ட்டு 10. இந்த 7 இங்கே போட்டுருவோம், இந்த 7 இங்கே எழுதிடுவோம். ஸோ இப்படி எழுதினோம்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆகிரும். அதே மாதிரி இந்த 2 டேபிளில் கேன்சல் ஆகும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது, 11 இருக்குது, 7 இருக்குது, இந்த 2 இருக்குது, அப்புறம் கீழே 5 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது. 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ 11 இன்ட்டு 7 77, 77 இன்ட்டு 2 போட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 என்னது 125 வரும். ஸோ 77 இன்ட்டு 2 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 154 டிவைடட் பை 125 வரும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து சால்வ் பண்ணோம்னா இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 1.232 சென்டிமீட்டர் கியூப்னு வரும். இங்கே பாருங்கள், இங்கே எழுதியிருக்கேன் வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட் எழுதிட்டு இங்கே வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட் என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டரையும் வால்யூம் ஆஃப் த கோனையும் எழுதிட்டு ரெண்டோட வால்யூமே மைனஸ் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் 2.46 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதுதான் ஆன்சர். ஆன்சர் வந்து கடைசியாக எடுத்து எழுதிடுங்க. ஆன்சர் வால்யூம் ஆஃப் தி ரிமைனிங் சாலிட் ஈக்குவல் டுன்னு போட்டு எடுத்து எழுதிடுங்க இந்த ஆன்சர். அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.